கையில தான் காவல்துறை இருக்கிறதா இல்லது குறிப்பிட்ட தலைவர் கையில காவல்துறை இருக்கிறதா என்பது எங்களுக்கு அச்சமா இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கறிஞருக்கு நீதி கேட்டு இன்று அனைத்து வழக்கறிஞர்களும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். இந்த போராட்டம் தமிழகம் பூரா தொடரும். ராஜீவ்காந்திக்கு நீதி கிடைக்கும் வரை தொடரும். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் டிஜிபி அலுவலகத்துல நடந்தது. அந்த வழக்கில அடிபட்டவர் மேல குண்டாஸ் போட்ட காவல்துறை இது என்ன, இதுல அடிபட்டவருக்கு எந்த விதமான நிவாரணம் இல்ல. அதை உடனடியா அரசாங்க பார் கவுன்சில் வழக்கறிஞர்களுக்கான மன்றமாக இருக்கிறதா இங்க அச்சமாறுது. ஆகவே வருகின்ற பார் கவுன்சில் தேர்தலை இந்த வழக்கறிஞர்கள் புறக்கணிக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர்கள் புறக்கணிக்க நமக்கான மன்றமாக இல்லாத பார் கவுன்சில் நமக்கு தேவையில்லை என்பது அடிபட்டு போயிருக்கிறாரு. வழக்கறிஞர்களுக்கு இங்கே பாதுகாப்பு ஏது? ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்கே உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்கும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டு இங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சக வழக்கறிஞர் அன்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் இங்கே ஒரு நிகழ்வுக்காக வந்திருந்தார். எங்கோ நீதிபதி மீது செருப்பை வீசிவிட்டார்கள் என்று சொல்லி அதற்கு ஆவேசப்பட்டவர் சக தமிழ் சமூகத்தில் உள்ள ஒரு வழக்கறிஞரை, சக நண்பரை, சக வழக்கறிஞர் என்று கூட பாராமல் அவர் காரில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் கண் முன்னே இப்படி ஒரு துர்சம்பவம் நடைபெறுகிறது. அடுத்து தாக்குகிறார்கள். இதை எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது. இப்பேற்பட்ட சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு ஒரு சக அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் மிகுந்த வருத்தத்தை தருகிறது. கார்ல இருந்து இறங்கி அவங்களுடைய கட்சிக்காரர்கள் தாக்கும் பொழுது அவரை என்ன பண்ணணும், வெளியில வந்து என்ன பண்ணணும், அவங்களெல்லாம் தடுத்து எப்ப சாரிப்பா நீங்க பாத்து போங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா அவர் நல்ல ஒரு தலைவர்ன்றது இந்த இடத்துல நிரூபணமா இருக்கும். ஆனா இப்படி அவர் வந்து தொடர்ந்து இந்த வன்முறையை தூண்டுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளமே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான். முறைச்சா அடிப்ப அப்படின்னா அது வந்து ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா? ஒரு தலைவர்ன்றவருக்கு ஒரு பண்பு இருக்கணும். ஆனா முறைச்சா அடிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஆணவம்னு தெரியல. வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட நபர் மீது இதுவரையும் எந்த ஒரு வழக்கையோ எதுவுமே எடுக்காத காவல்துறையை கண்டிக்கிறோம். இரண்டாவது, தாக்கிய குண்டர் மெயினா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், அவர் மதிப்புக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவரு வந்து அவரு வழக்கறிஞர். மேலும் பெருமையா சொல்வோம்னா அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் நலனுக்கு பாடுபடாம குண்டர்களை ஏன் விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது. ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கறிஞர் அதை தாக்கிய குண்டர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவரே சொல்லணும். அவர் வந்து வருகிறான்னு ஒரு மன்னிப்பு கேட்கணும்.